ஹலோ கைஸ், நான் விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து மேஜிக் மேக்கர்ன்ற சீரிஸோடைய எபிசோட் 11 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகான் ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட் பிரமாதமா இருக்கும். முடிஞ்சலுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த டோட்டல் சீரிஸ் ஸ்டார்டிங்ல இருந்து இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த அனிமே வந்து டாப் ரேங்கிங்ல வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வேற லெவலான சீன் இந்த எபிசோட் ஃபுல்லாவே இருக்குது. நான் எதுக்காக சொல்றேன்றதை நீங்க வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு கமெண்ட்ல நீங்க சொன்னது சரிதானான்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே லைக்கும் போட்டுங்க. இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 10 எபிசோட் போட்டுருப்போம். அந்த எபிசோட பார்க்குறதுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு அந்த பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பார்த்துருவாங்க. சரி வாங்க நமக்கு அது கொடுப்போமா. இப்போ திடீர்னு ஒருத்தனும் அந்த கேப்டன் தூக்கி பிடிச்சி டேய் யாரா என்ன தூக்கி வச்சுட்டு இருக்குது, யார் இந்த பாடுறது, என்னதான் இங்கே நடக்க சொல்லிட்டு அவன் புலம்பிட்டு இருக்கும் போது அப்போ அவனை ஒருத்தன் பிடிச்சி தலையை நசுக்கி கீழே போட அவனை கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இருக்கும்போது ஹீரோவும் பார்க்க நான் ஒரு வழியா விடுதலை ஆயிட்டேன். இதுக்கு முன்னாடி நான் பார்த்த மேஜிக்கல் எனர்ஜி ஒட்டு மொத்தமாக இவன் கிட்ட இருக்குது, அது இப்படி யார் தெய்வன் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. அப்போ அந்த ஆளும் என்னடா இங்கே நடக்குது, ஹியூமன்ஸ் நீங்களாம் என்ன வரவேற்காக வந்திருக்கீங்களா, நல்லதா போச்சு. மனிதர்களை பார்த்தோன்னா ரொம்ப காலங்கள் ஆயிடுச்சு, இருந்தாலும் ஏன் முன்னாடி இவ்வளவு பயம் இல்லாமல் நிற்கிறீங்க, நான் எதிர்பார்க்கல. கிராஸ்டும் ஏய் யார் நீ, அப்போ உண்மையிலே நான் யாருன்றது தெரியாம தான் இவங்க எல்லாரும் நின்றுட்டீங்களா இப்ப என் முன்னாடியே. நான் யாரு தெரியுமா, நான் அழிவில்லாத ஏன்ஸ்வெல்ஃப் டீமன். ஹீரோவாம கண்ணோட பார்த்துட்டு அந்த பவர்ஸ் எல்லாம் உணர்றான். கண்டிப்பா இங்க இடத்துல இருக்கிற யாருமே தப்பிக்க மாட்டாங்க என்னுடைய பவர்ஸ்க்கு முன்னாடி, அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு. இப்ப நான் என்னதான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கேன். இவங்க எல்லாரும் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. என்னது டீமனா, டீமன்னா யாரு, இதை கேட்டு அந்த வெல்ஸ் பண்ணும். டீமன்னா உங்களுக்கு யாருன்றது தெரியாதா, முட்டாள் ஹியூமன்ஸ், உங்களுக்கு உன்னுடைய முன்னோர்கள் வந்து கதையை சொல்லலையா, அப்போ என்னை பத்தி தெரியாம தான் வந்து முன்னாடி நின்றுட்டு இருக்கீங்களா, உங்களை மாதிரியான ஜென்மங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது, உங்களோட முன்னோர்கள் உங்ககிட்ட இருந்து இந்த விஷயத்தை மறைச்சிட்டாங்க போல. அப்போ கிராஸ்டும் என்ன சொல்லிட்டு இருக்க, எந்த கதை, இதுக்கப்புறம் உங்களுடைய காரணங்களை நான் கேட்க விரும்பல. பல காலங்களா நான் இந்த இடத்துல சிறப்பட்டு கிடக்குறேன், இப்ப எனக்கு சுதந்திரம் கிடைச்சாச்சு, உங்க எல்லாரையும் நான் கொள்றதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவனும் முறைச்சு பார்க்க இவங்களால திரும்ப அவன் அட்டாக் பண்ண ரெடியா இருக்காங்க. ஆனா ஹீரோவோ இப்படி பண்ணாதீங்க, அவனுடைய சக்தியை பார்த்துட்டு இந்த இடத்துல இருந்து ஓடுங்கன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே அவன் ஒரு சொடக்க போட்ட அடுத்த நிமிஷமே ஹீரோ தன்னுடைய பவர்ஸை பயன்படுத்தி அந்த இடத்துல இருந்து எல்லாரையும் காப்பாத்துக்கு முயற்சி பண்றான். அவன் ஒரே ஒரு சொடக்க போட்டதுல அந்த இடத்துல மிகப்பெரிய பிளாஸ்ட் நடக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் பறந்து போய் இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவும் தனக்கு தெரிஞ்ச ரொம்ப நெருக்கமான இருந்த ஆளுங்களை மட்டும் அப்படி தூக்கின்னு கிளம்புறான். அப்படி போகும்போது அந்த வேவ்னால மாட்டிக்கின்னு அவங்களும் உணர்வு செதறி அடிக்க டீமன்ஸ் இப்போ இருக்காங்களா, என்னால் நம்பவே முடியல, அவங்க எல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம அதெல்லாம் கட்டு கசம் தானே இது நாளா நினைச்சிருந்தேன், இப்போ என்னடா இப்படி சொல்றாங்க, எனக்கு சுத்தமா புரியல, இங்க என்னதான் நடக்குது. ஹீரோவும் ரஃபினா நீ அவளை கூட இந்த இடத்த விட்டு கிளம்பு, டே ஆனா மத்தவங்க எல்லாம் என்னடா பண்ணுவேன், அதுக்கு தான் சொல்றேன் நீங்க இந்த இடத்துல அவங்க எல்லாரும் கைனத்தை கொடுத்து கலப்புவேன், இதுக்கப்புறம் இந்த இடத்துல அங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். இப்போ என்னால மட்டும் தான் அவனுடைய மேஜிக்கல் எனர்ஜி பார்க்க முடியுன்றதுனால எனக்கு கண்டிப்பா இந்த சண்டை வேலை அட்வான்டேஜ் நிறையவே இருக்கு. அதனால நீ தயவு செஞ்சு இந்த இடத்துல இருந்து மக்களை கூட்டின்னு போ, நமக்கு அதுதான் தேவை. மக்கள் எல்லாம் அவனுடைய மேஜிக்கல் எனர்ஜி பார்க்க முடியாதனால அவனுடைய அட்டாக்ஸை எதிர்த்து சண்டை போட முடியாது, அதனால தான் இப்போ நானே சமாளிக்கிறேன்னு சொல்றேன். அது மட்டும் இல்லாம நான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேன். அது என்னன்னா இந்த மாதிரியான ஒளிச்சம் ஒரு திடீர்னு ஒரு நாள் தோன்றது மட்டும் இல்லாம நிறைய பூதங்களும் ஊர்களை வந்து பயமுறுத்துதுன்றது இந்த மாதிரியான ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு வார்னிங் தான். அது எச்சரிக்கைன்றது எனக்கு அப்ப தெரியாம போயிடுச்சு. இப்ப பார்த்தா இவ்வளவு பெரிய டீமனே இந்த இடத்துக்கு வந்திருக்குன்றது நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்ப இதெல்லாம் ஒரு முன்னறிவிப்பா தான் அது வந்திருக்கு. உண்மையான சண்டை இதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆக போகுது. கிராஸ்டும் சியோன் அவன் என்னடா யூஸ் பண்றான், மேஜிக் தானே அது, எனக்கு கன்ஃபார்மா கேட்டீங்கன்னா அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஆனா அது ஒரு கைண்ட் ஆஃப் மேஜிக் மாதிரி தான், அது என்னால நல்லாவே பார்க்க முடியுது. பட் ஆனா உங்களுடைய கண்களுக்கு அது தெரியாது. 10 மடங்கு அப்படி இல்லைனா கிட்டத்தட்ட 100 மடங்குக்கு கண்டிப்பா அவங்ககிட்ட என்ன விடுமோ அதிகப்படியான மேஜிக் பவர்ஸ் எல்லாமே வச்சுட்டு இருப்பான். ஏன்னா அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு ஆளால் நம்மளால ஜெயிக்க முடியுமான்றது எனக்கு தெரியல. இது கேட்டு கிரஸ்டும் அப்ப நானே அவனை போய் எதிர்க்கிறேன், நீங்க எல்லாரும் இந்த இடத்த விட்டு கிளம்புங்க. ஹீரோவும் இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க, கண்டிப்பா உங்களால அவனை எதிர்த்து சண்டை போட முடியாது, கண்டிப்பா நீங்க செத்துருவீங்க, அவங்ககிட்ட எதிர்க்க போட்டீங்கன்னா என்னால அவனை தடுக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னுடைய மேஜிக்கல் பவரால அவன் அட்டாக் பண்ணா கண்டிப்பா கொஞ்சம் டேமேஜ் ஏற்படும். அது மட்டும் இல்லாம என்னால மட்டும் அந்த மேஜிக்கல் எனர்ஜியை பார்க்க முடியும் போது உங்களால பார்க்க முடியலாம், அவன் என்ன பண்றானே தெரியாம நீங்க அழிஞ்சு போடுவீங்க. என்ன கொன்னாலும் பரவாயில்ல, நான் அதுக்காக இந்த இடத்துல விட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா, கண்டிப்பா நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன்டா, கடைசி வரைக்கும் இந்த இடத்துல போராடுவேன். அதுக்கேற்ற மாதிரி இன்னும் அவனுடைய மேஜிக்கல் பவர்ஸை பயன்படுத்தி இந்த இடத்துல அந்த டீமனும் மொத்தமா போட்டு நாசம் பண்ணிட்டு இருக்கேன். மக்களும் பதட்டத்தில் ஓடிட்டு இருக்க, இருந்தாலுமே அவனுக்கு விட மாட்டாங்க. ஹீரோவும் நான் மட்டும் இவனை தடுக்கலாம், எல்லாருமே அழிஞ்சிருவாங்க, இந்த நிலைமையை விடக்கூடாது. சரி இவனை தடுக்க நான் மட்டும் தான் சரியா இருப்பேன். என்னுடைய அம்மா, என்னுடைய சிஸ்டர், என்னுடைய அப்பா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், மற்ற எல்லாருமே நான் காப்பாத்தியாக்கணும். இந்த இடத்துல நான் எதுவுமே பண்ணலாம் என்ன ஆகுது. சியனோ அங்கிள் கிராஸ் நான் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எடுத்துருவேன். என்னடா பேசுறேன், அதெல்லாம் ரொம்பவும் டேஞ்சரஸ். அவனுடைய மேஜிக்கல் எனர்ஜி என்னால் மட்டும் பார்க்க முடியும் போது உங்களால இப்படி அவனை போயிட்டு அட்டாக் பண்ண முடியும், கொஞ்சமாச்சு யோசிச்சு பேசுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு உதவி பண்றேன், நீங்களும் எனக்கு உதவி பண்ணினா 2 பேருமா போயிட்டு சண்டை போடலாம் ஈஸியா. ஆமாண்டா நீ சொல்றது ஒரு வகையில சரியா இருந்தாலும் ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் இது. ரஃபீனா கிட்ட கிராஸ்டும் சரி நீங்க எல்லாரும் இந்த இடத்துல கிளம்புங்க, ஊர் மக்களை பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டு போனீங்கன்னா தான் அவங்களாச்சும் பழைப்பாங்க. ஆனா இந்த இடத்துல நீங்க தனியா சண்டை போடுவீங்களே, இல்ல நீங்க இந்த இடத்துல இருந்து மக்களை பாதுகாப்பா கொண்டு போங்க. இதே இடத்துல நம்ம எல்லாரும் ஒண்ணு கூட்டிட்டோம்னா மக்களும் ஒண்ணு தெரியாத மாதிரி இந்த இடத்துல அழிஞ்சு போகவதா விரும்புறீங்களா? சரி ஓகே, நாங்க அவங்கள போயிட்டு பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டு போறோம். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் போறதுக்கு முன்னாடி சியோனை கிட்ட பாதுகாப்பா இருக்க சொல்லிட்டு கிளம்ப. சியோனை இப்போ கிராஸ்டும் வந்து அந்த டீமனை எதிர்க்கிறதுக்காக போக
இப்பயே அவனை தாக்கலாமா வேணவா? இல்ல வெயிட் பண்ணுங்க, நான் முன்னாடி போயிட்டு தாக்கும் போது சரியான சமயம் பார்த்து நீங்க பின்னாடி இருந்து அடிங்க. என்னது நான் பின்னாடி இருந்து அடிக்கணுமா? ஆமா, என்னுடைய மேஜிக்கல் பவர்ஸை பயன்படுத்தி அவனுடைய மொத்த கவனிச்சு என் மேல வச்சு நான் அட்டாக் பண்ணிருக்க வைக்கிறேன். அந்த ஒரு டைமிங்ல உங்களுக்கு ஒரு டைம் கிடைக்கும். அந்த டைமிங்கை நீங்க பயன்படுத்தி அவனுடைய தலையை துண்டா வெட்டிடுங்க. இது உங்களுக்கு பிடிக்கலனாலும் நம்ம இது வெற்றி அடைய இது மட்டும் தான் ஒரே வழி. நீங்க எதிர்த்து ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா உங்களை அடிச்சிருவான். உங்களுக்கு மேஜிக்கல் எனர்ஜி கண்ணுக்கு தெரியாது. பட் ஆனால் எனக்கும் தெரியும், நான் தப்பிக்கவும் முடியும், என்னால எதிர்த்து சண்டை போடவும் முடியும். என்னமோ பண்ணு, கண்டிப்பா நம்ம இதுல ஜெயிச்சு ஆகணும்டா சிவனே, கண்டிப்பா. இன்னும் நிறைய சொல்றது பயந்து ஓடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவனும் இன்னும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். பயப்படுங்கடா ஹியூமன்ஸ், அதுதான்டா எனக்கு அதிகமா தேவை உங்ககிட்ட இருந்து. அதுக்கப்புறம் நெருப்பு நல்லா பார்த்துட்டு இருக்கிறதுல ஹீரோவும் போயிட்டு அந்த இடத்துல ஆக்குவா பயன்படுத்தி எல்லாத்தையும் அணைச்சு விட, யார் இந்த வேலையை பார்த்தது? அவன் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். ஓ, நீ தான் இந்த வேலையை பார்த்துதான், உங்ககிட்ட மேஜிக்கல் நினைச்சிருக்கா? ஹே இரு ஒரு நிமிஷம், உண்மையில நீ அந்த உன்னுடைய கண்களும் உன்னுடைய சிகப்பு முடியும் பார்க்கும்போது லெக்ரா வம்சம்னு சொல்ல போற அவங்களுடைய வழியில வந்தவனா நீ? ஆனா எப்படியாப்பட்ட ஒரு மனிதர்கள் இடையில நீ எப்படி வாழ்ந்துட்டு இருக்க எனக்கு அதான் சுத்தமா புரியல. ஏன்னா நீ இப்படியாப்பட்ட ஒரு ஓரளவுக்கு பலசாலி மாதிரி தெரிஞ்சாலுமே இந்த முட்டாள் ஹியூமன்ஸுக்காக நீ எதுக்காக உதவி பண்ணணும்? நீ இப்படி இருக்கணும், உன்ன மாதிரியே மாத்தவங்க இந்த இடத்துல இருக்கணும்ல, ஏன் இல்ல? பதில் சொல்றா. ஹீரோ அதுக்கான பதில் தெரியாம முடிச்சிட்டு இருக்கும் போது மனசுக்குள்ளே யோசிக்கிறான், லக்ரா வம்சமா என்ன வம்சத்தை பத்தியும் பேசுறான் எனக்கு சுத்தமா புரியல. அதுக்கப்புறம் உருவாக்குதுங்களா, இவன் என்ன சொல்றான்றது தெரியல. உனக்கு தெரியலையா? சரி பரவாயில்ல. அப்பனா எனக்கு தெரிஞ்சு 1000 வருஷத்துக்கு முன்னாடி நான் சீல் செய்யப்பட்டதுனால அப்பனா அதுக்கப்புறம் கண்டிப்பா அழிஞ்சிட்டு இருப்பானுங்க. என்ன ஏமாத்தி இந்த வேலையை பார்த்துருக்காங்க, எவ்வளவு கேவலமா பண்ணிருக்கீங்களா ஹியூமன் பீயிங்ஸ். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி வாழ்ந்த எல்லாருமே உங்களுக்கு இந்த மாதிரியான கதைகள் நடந்தது எதுவுமே சொல்லல போல, எல்லாருமே தெரியாம முடிச்சிட்டு இருக்கிறீங்கடா. நிறைய விஷயம் வரலாற்றுல மறைக்கப்பட்டிருக்கு, அதெல்லாம் இதுக்கப்புறம் திரும்பி உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். எல்லாரும் உங்களை ஏமாத்தி தானே வச்சிருக்கானுங்க, என்னையும் உட்பட எனக்கே துரோகம் பண்ணிட்டானுங்க அவனுங்க. ஆனா இருந்தாலும் நீ பாவம் சின்ன பையன், தேவையில்லாம இந்த விஷயத்துல வந்து மாட்டிக்கிறேன். கண்டிப்பா நீ சாக தானே போற. நான் சாகத்துலாம் வாய்ப்பே கிடையாது, இந்த இடத்த விட்டு உயிரோட தானே போவேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவும் தன்னுடைய பாவசத்தை பயன்படுத்த தயாரா இருக்கான். பரவாயில்லையே, உன்னால மேஜிக்கை வந்து ஈஸியாவே பயன்படுத்த முடியுது, நீ நல்ல மெஜிஷியன் தான். ஏய் நம்ம அந்த இடத்த காட்டுற மெஜிஷியன்லாம் கிடையாதுடா, நான் மேஜிக் யூஸர் அவ்வளவுதான், 2 1 தானே சின்ன தம்பி அப்படின்னு ஹீரோ ஒரு அட்டாக் பயன்படுத்த. அதுல இருந்து ஹீரோ தப்பிச்சாலுமே அவன் திரும்ப வந்து இவங்கிட்ட அட்டாக் பண்ண வர. ஆனா ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா தப்பிக்க அவன் இருந்தாலுமே சம ஸ்பீடா வந்து ஹீரோ அட்டாக்க. அதுக்கப்புறம் கடைசி அவன் அவ்வளவு பெரிய பவர்ஸை பயன்படுத்தி மிகப்பெரிய அழிவு அந்த இடத்துல ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டு பண்றான். ஹீரோவை யோசிக்கிறான், இப்ப நான் என்ன பண்றது, இவனை தடுக்கலன்னா நிலைமை மோசமாயிடுமே, நான் எதுவுமே பண்ணலன்னா இவங்க செத்துருவாங்க கண்டிப்பா அப்படின்னு ஹீரோவை உன்னை பக்கம் யோசிச்சுட்டு இருக்கும் போது அதுக்கப்புறம் பார்த்தா அடிப்பட்ட சோல்ஜர்ஸ் அப்புறம் நிறைய ஜனங்க வந்து அட்வென்ச்சர்ஸ் எல்லாருமே கூட்டின்னு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு இந்த டாக்டர் கிட்ட கூட்டின்னு வந்திருக்காங்க. என்ன இது எந்த அளவுக்கு அட்டாக் ஆகிருக்காங்க, எப்படி இதெல்லாம் நடந்திருக்கும், இத்தனை பேர் எப்படியா? அப்புறம் அவனு வெளியே வந்து பார்க்க, என்ன இது இவ்வளவு பேரா, என்னதான் இங்க நடந்துட்டு இருக்கு? இல்ல வெளியே ஊருக்கு முன்னாடி ஒரு ஒயிட் ஹேர் வச்சிருந்த ஒரு ஆள் வந்து இந்த அட்டாக் எல்லாமே பண்ணிட்டான், ஊர்ல இன்னமும் நிறைய அட்டாக் பண்ணிட்டு இருக்கான், நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. இதை கேட்ட அந்த டாக்டரும் இந்த காயங்களை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அவனுக்கு மேஜிக்கா ஏதோ பயன்படுத்திருக்கானுன்னு நினைக்கிறேன். சியோன் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துல? அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ரஃபீனாவும் அந்த இடத்துல ஜனங்களுக்கு போயிட்டு நிலைமையை புரிய வச்சு அவங்க எல்லாருமே வீட்டை விட்டு வெளியே வர சொல்லி வேற பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டு போயிட்டு தங்கவதுக்காக எல்லாரும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். வேற நான் எந்த இடத்துக்கு போறது? என்னோட பக்கம் இவ்வளோ எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணிவாங்க, நான் உங்களை பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டு வரணும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு கூட்டு பார்க்க ரஃபீனாவும் வேற ஏரியாவுக்கு போயிட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போலான்னு பார்க்க அவளுக்கு தெரிஞ்ச 2 சொல்றது பழக்கப்பட்டவங்க 2 பேர் வரானுங்க. நீங்க உயிரோட தான் இருக்கீங்க, நல்ல வேலை கேப்டன், வாங்கடா வாங்கடா வாங்கடா, உங்களை தான் எதிர்பார்த்தது, உங்களுக்கு ஒன்னா வழியே. ஆமா நீங்க வரைக்கும் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னா அந்த இடத்துல தானே சீவன் சண்டை போடுதான், அவன் எங்க? உண்மையை சொல்ல போனா நாங்க அவரை பார்க்கவே இல்லை, யாருமே இந்த இடத்துல இல்லை, நாங்க மட்டும் அந்த இருந்து ஓடி வந்துட்டோம். அது மட்டும் இல்லாம அதை அட்டாக் பண்ண ரொம்பவும் மாஸ்டர் மாதிரி தான் இப்ப தெரியுது, அவங்ககிட்ட அந்த அளவுக்கு பவர்ஸ் இருக்கு. சிவன் எப்படிதான் சமாளிக்க போறான்னு தெரியல. இதை கேட்ட ரஃபீனாவும் டேக் யோகி நீங்க 2 பேரும் இந்த இடத்துல இருங்க, நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன் அப்படின்னு அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டு அந்த இடத்துல கிளம்ப. கேப்டன் என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒன்னு பக்கம் ஷாக்காவேன். அதுக்கப்புறம் பிரதர்கிட்ட போயிட்டு நான் இந்த இடத்துல கிளம்பி சிவனுக்கு உதவி பண்ணதுக்காக போறேன், நீ இந்த இடத்துல இருந்து மக்களை பாதுகாப்பான இடத்த நோக்கி கொண்டு போ, கண்டிப்பா இந்த பொறுப்பு உன்னால பாத்துக்க முடியும். ஏய் என்ன பேசுற, அவன் தான் அந்த இடத்துல பாத்துன்னு சொன்னால நீ என்னத்துக்கு இந்த இடத்துல என்ன தனியா விட்டு போற? நீ அங்க போன நீ செத்துருவ, உனக்கு எதுனா ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா எங்களுக்கு எதுவும் ஆகாது, நானும் சிவனும் மத்தவங்களும் பாதுகாப்பா இந்த இடத்துக்கு வருவோம், நீ எங்களை பத்தி ஃபீல் பண்ணாம மக்களுக்கு உன்னால முடிஞ்சதுக்கு உதவி பண்ணிட்டே இரு, கண்டிப்பா திரும்ப வருவோம்னு சொல்லிட்டு அவ்வளவு நம்பிக்கை கொடுக்க. அதுக்கப்புறம் அவ்வளவு வந்து கிளம்புறான். இப்போ இந்த டீமனும் ஒரு அட்டக்க பயன்படுத்துவான் பாருங்க, ஆனா ஹீரோ டக்குன்னு வேற ஒரு பயன்படுத்த அதுல அவன் டிராப்ல மாட்டிக்கிற மாதிரி போயிட்டு அதோட தப்பிச்சிருவான். இதனால அந்த அட்டக்கம் ஊருக்கு வெளியாயிடும். அவ்வளவு பெரிய மதில எல்லாத்தையுமே அது உடைச்சு விட ஹீரோவை வெளியே வந்துட்டு இவன் கூட அட்டாக் பண்ணலாம் வர, என்னப்பா முடிஞ்சதா உன்னுடைய அட்டாக்ஸ் எல்லாமே? இன்னும் முடியலடா அப்படின்னு ஹீரோவும் தண்ணி கூட எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்தி 2 விதமே கலந்து அட்டாக் பண்ண. ஆனா அவன் ஒரு பவரை பயன்படுத்துவான் பாருங்க, அதோடைய எல்லாமே பிரேக் ஆயிடும். ஹீரோவை பார்த்து ஷாக்காவான், இவனுக்கு எப்படி இது தெரிஞ்சிருக்கும்? கண்டிப்பா என்னுடைய மேஜிக்கு எதிரான ஒரு வினையை கண்டுபிடிச்சிருக்கான். தண்ணி எலக்ட்ரிசிட்டி ஒன்னா சேரும்போது அது காத்துல நம்ம பயன்படுத்தணும்னா காத்தோட அது மெர்ஜ் ஆகும் போது எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகி ஒண்ணுமே இல்லாத மாதிரி மறைஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு உனக்கு கரண்ட் பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. பரவாயில்ல தம்பி, நீ நல்ல அட்டாக்ஸ் எல்லாமே பயன்படுத்திட்டு இருக்க, நல்லாவே தெரியுது, உனக்குள்ள திறமை இருக்குதான். பட் ஆனா ஒவ்வொரு மேஜிக்குமே எதிரான ஒரு மேஜிக் இருக்குன்னு போது உன்னால எதுவும் பண்ண முடியாது. பரவாயில்ல 1000 வருஷங்கள் கழிச்சு இந்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் இல்லாத போது நீ இதை உண்மையிலே நீயா தான் கண்டுபிடிச்சிருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் நீ இன்னும் கத்துக்குட்டி தான்டா, நான் உன்னை விட சீனியர் அதுல, அதனால
அதனால என் முன்னாடி உன்னால நிக்க முடியாது. அது கூட நீ வெளிப்படுத்துறதுக்கான காரணமே உன் கையில இருக்க அந்த க்ளோஸ் மாதிரியான விஷயங்கள் மூலியமா தானே. ஆனா பட் அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. இங்க பாருன்னு சொல்லிட்டு அவனை ஒரு அட்டாக்க பயன்படுத்த எலக்ட்ரிசிட்டி ஈஸியா உருவாக்கும். இது எப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக் ஆகும்போது இது ஈஸியான விஷயம்டா, இதுக்கெல்லாம் ஏன்டா இந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கீங்க? ஒவ்வொரு ஃபிராக்மெண்டோட எலமெண்டோடைய அடித்தட்டு விஷயங்களை கூட நீங்க கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களால இதை ஈஸியா பண்ண முடியும். ஒரு நாள் இதுக்கப்புறம் ஜெயிக்க முடியாது. இப்ப நீ இந்த இடத்துல சாக போற அப்படின்னு அவர் 2 விதமான அட்டாக்கி ஹீரோ மேல பயன்படுத்தலாம் போகும்போது சரியா பார்த்தா டைமிங்ல நம்ம கிராஸ் பின்னாடி வந்து அவன் தலையை வெட்டலாம் பார்க்க. ஆனா அவ்வளவு பெரிய ஷீல்டாட்டும் அதை தடுத்துறது ஈஸியா. திரும்பி இவருக்கு எலக்ட்ரிசிட்டி பரவத்தினால இவரும் துடிக்கிறாரு. கிராஸ்ட் டக்குன்னு பத்தாவதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோடைய அப்பா இந்த இடத்துல வந்து இன்னொரு அட்டாக் பண்ணுவாரு. வேறு ஜனமா இருக்குது சீனு. யார் இது? அப்ப நீங்க என்ன பண்றீங்க? இந்த இடத்துல என்னதான் நடந்துட்டு இருக்கு? நீ யாரா? நீ தான் இந்த ஊரைய நாசம் பண்ணிட்டு இருக்கதா? இப்போ முட்டாள் ஹியூமனே, உன்னை நான் என்னன்னு சொல்றது? உங்ககிட்ட இருக்கிற இந்த சில்லறத்தனமான ஆயுதத்தை வச்சுல என்ன அழிக்க முடியும் நினைச்சிட்டு இருக்கியா? அப்படின்னு அவனை உன்னொரு பக்கம் தூக்கி விசிறிருக்கேன். ஒரு கட்டத்துல ஹீரோவும் தன்னுடைய அப்பா அம்மா அக்கா என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு என்னால எதுவும் பண்ண முடியாது, அவ்வளவு இதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த டீமனும் ஏய் ஃபீல் பண்ணாத, உன்னை கொல்லணும்ல எனக்கு ஆசை கிடையாது. ஏன் தெரியுமா? நீ பயன்படுத்துற சக்திகளை வச்சு பார்க்கும்போது நீ கண்டிப்பா ஒரு இன்டெலிஜென்ட்டா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இதுக்கப்புறம் நீ என்னுடைய படையில எனக்கு கீழே என்னுடைய வேலை எல்லாத்தையுமே நீ தான் போய் பாக்குற. அதுக்காக நான் உன்னை பயன்படுத்தலாம் ஆசைப்படுறேன். இந்த வாய்ப்பை நீ பயன்படுத்திக்கோ. இதனோட விளைவா என்ன ஆகும் தெரியுமா? நான் உன்னை அதை ப்ரோசஸ் பண்றது மூலியமா இதுக்கப்புறம் நீ என்னுடைய கண்ட்ரோல வந்துருவேன். அதோட நீ எல்லா விதமான மெமரிஸையும் மறந்துட்டு எனக்கு ஒரு பொம்மை மாதிரி தான் நீ தெரிவேன். நான் சொல்ற வேலையை எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் டைலாக் விட்டுட்டு ஹீரோவும் அட்டாக் பண்ணலான்னு பார்க்க. ஆனா ஹீரோ கிட்ட தர வகையில் அவன் அவ்வளவு ஸ்பீடா போயிட்டு அவனுடைய ரத்தத்தை குடிக்க ஆரம்பிக்கிறான். ஹேய் என்ன இவன் வேம்பயர்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக்கவன். ஹீரோவும் என்னால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஃபேரியோட ஃபிளாஷும் அப்படியே வர டக்குன்னு அடுத்த நிமிஷம் அந்த டீமனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அடைச்சா இவன் ரத்தத்துல அந்த ஃபேரிஸோடைய பிளெஸிங் இருக்கு. அவளுங்க எப்படி என்னுடைய விஷயத்துல தலையெல்லாம் அவளுங்க பண்ண இந்த வேலையால என்னுடைய உயிரை இப்போ போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த கேவலமான கலங்கப்பட்ட இந்த பிளட்டை வேற நான் குடிச்சிட்டேனே, என் உடம்பு ஃபுல்லாக அதை பறவை கிடக்குன்னு சொல்லிட்டு அவன் பைத்தியக்கார மாதிரி பேசுறான். அந்த ஃபேரிஸோடைய பிளெஸிங் வாங்கினால நம்ம ஹீரோக்கு இப்போ பழைச்சிட்டானே சொல்லலாம். ஏன்னா இந்த டீமனுக்கு அந்த பிளெஸிங்கால கொடுக்கப்பட்ட பிளட் எதுவுமே உடம்புக்கு ஒத்துக்காகுது போல. இருந்தாலும் உன்னை கடைசி நிமிஷத்துல கூட அழிக்காம விட மாட்டேன்டா. உன்ன மாதிரி எனக்கு கேவலமான ஆள் எனக்கு இதுக்கப்புறம் தேவையில்லை அப்படின்னு அவன் கடைசி நிமிஷத்துல அட்டாக் பண்ண பார்க்க ஹீரோவை தப்பிக்கலாம் பார்க்க. ஆனா அவனால முடியாது. டக்குன்னு பார்த்து அதுக்கப்புறம் அட்டாக் நடந்த பிறகு அந்த இடத்துல பார்த்தா நம்ம ரஃபீனாவும் அவனை தூக்கி வந்துடுறாங்க, காப்பாத்துறாங்க. சிவா நீ நல்லா தானே இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன் ரஃபீனா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஹீரோவும் ரஃபீனா கிட்ட என்னோட கையை தூக்கிப்படி ரஃபீனா. ஹீரோ தன்னுடைய மேஜிக் கேதர் மூலியமா எல்லா மேஜையும் ஒன்னா சேர்த்து அட்டாக் பண்ண ரெடியா இருக்க. இன்னொரு பக்கம் கிராஸ்டும் தன்னுடைய கோடாலியை பயன்படுத்தி ஒரு வெட்டு கொடுக்க அவன் கதறான். இதை சாக்கா பயன்படுத்தி நம்ம ஹீரோடைய அப்பா வந்ததுல இருந்து அவனுடைய கையை வெட்டி விட அவன் கதறான் பயங்கரமா. அதுக்கப்புறம் அப்ப இவங்க 2 பேரும் தூக்கி அடிச்சு விட்டுறேன். ஹீரோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கண்டிப்பா இவங்க எல்லாரும் நான் தான் காப்பாத்து போறேன்னு சொல்லிட்டு அந்த நினைவுகள் எல்லாத்தையுமே யோசிச்சு அவ மேல அந்த அட்டாக்கை பயன்படுத்த அவ ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த அட்டாக் எல்லாமே இப்ப ஹீரோவுடைய மேஜிக் கேதர்னால ஒன்னா சேர்ந்து அவன் மேல அப்படியே ப்ளூ கலர் ஃப்ளேமும் வந்து அப்படி ஏறி ஆரம்பிக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமா. அவனும் கத்துற இங்க என்னதான் நடக்குதுன்னு அவனுக்கு புரியவே இல்லை. இன்னொரு பக்கம் ஹீரோவும் இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ரா, நீ என்னதான் எல்லாத்தையும் கத்து வச்சிருந்தாலுமே அதுல நான் தாண்டா முழுமையா ரிசர்ச் பண்ணது இந்த மேஜிக்ல, அதனால உன்னை விட நான் சீனியர் தாண்டா அப்படின்னு ஹீரோ தன்னுடைய மேஜிக் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது ப்ளூ கலர் ஃப்ளேம் வந்து அவன் கையை எரிஞ்சு போறான்ல அந்த பவர் இப்ப பயன்படுத்துறான். இப்ப அதை வந்து பயன்படுத்தினால அவனுக்கு எதிராக இப்ப மாறிட பயங்கரமா இருக்கு இந்த சீனு. அவன் உன்னொரு பக்கம் கத்துறீனே இது எல்லாத்துக்கும் உங்களை நான் சும்மா விட மாட்டேன், எவ்வளவு தேடி இந்த இப்படி பண்ணிருப்பானு சொல்லிட்டு அவன் கத்துற அதோட சாம்பல் ஆயிடான். ஆஹா ரொம்ப டயர்டா இருக்கு என்னால முடியலன்னு சொல்லிட்டு அவனை படிக்கலாம் பக்க டாய் என்னடா இதையே சொல்லிட்டு போதுடா முடிச்சுக்கடா டாக்டர் போயிடலான்னு சொல்லிட்டு ரஃபீனாவும் சொல்ல. ஹீரோவும் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் என்னுடைய அக்காவை கண்மொழிக்கிறது மாதிரி தான் நான் பார்க்கணும், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே மயக்கத்தோட கண்ணு மூட. அப்ப அந்த ஃபேரி அவனோட கண்ணுக்கு வந்துட்டு போகுது, அதாவது மைண்ட்ல. அதோட இந்த எபிசோட சூப்பரா முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்ச லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகான் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோலமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம இந்த எபிசோட பிரமாதமா இருக்கும் முடிஞ்சு யார் ஸ்கிப் பண்ணா பார்த்துப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச முடிச்சு போடுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோக்கு லைக்கையும் போட்டுருங்க. சரிங்க சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சுமா.